வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் எப்போ தீபம் ஏற்றுவீங்க, உயர் அதிகாரிகள்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேற்று கோவில் நிர்வாகத்துக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. எப்போ தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதாக உத்தேசம், உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அதிரடியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோவில் நிர்வாகம் என்ன தெரியுமா சொல்லி சமாளிச்சிருக்கு, பட்டர்களிடம் ஆலோசித்த போது மலை மீதுள்ள பிள்ளையார் கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதே வழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த ஸ்பாட்டில் தீபம் ஏற்றப்படுது அப்படின்னு சமாளிச்சிருக்காங்க. உடனே ஜிஆர்எஸ் என்ன தெரியுமா மடக்கியிருக்காரு, அப்படியா, அப்போது கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்களையும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சேர்த்துறவா, அவங்கள கேட்டு தான் இப்படி பண்ணுறீங்களா, அப்போது அவங்களையும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சேர்த்துறவா, நேம இன்க்ளூட் பண்ணவா அப்படின்னு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள். இது ஒன்று. ஒவ்வொரு மீடியா ஒவ்வொரு நம்பரை வெளியிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு மீடியா என்ன சொன்னாங்க, அதிமுக 160, பாமக 18, பாஜக 56. அதாவது பாஜக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் பாஜக பிரித்து கொடுத்துக்குவாங்க, அந்த 56லேருந்து உள் ஒதுக்கீடாக பிரித்து கொடுத்துக்குவாங்க அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். மீடியாக்கள் அப்படி தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வேற வாயி இது நாரவாயி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வேறு மாதிரி உருட்டுறாங்க தமிழக மீடியாக்கள். என்னென்னா 150 தொகுதிகள் அதிமுகவுக்கான், அதாவது பாமகவுக்கு 18 தொகுதி, அமித்ஷா 42 தொகுதிகளை இபிஎஸ் கிட்ட கேட்டிருக்காரு. 42 தொகுதி அமித்ஷா கேட்டிருக்காரு பாஜகவுக்கு மட்டும். அடுத்து அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பிற கட்சிகள் இருக்காங்களா என்டிஏவில், அவங்களுக்கெல்லாம் டோட்டலாக 25. இந்த 25ல் தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, பிற கட்சிகள்லாம் ஃபார்வர்ட் பிளாக்கு இவங்கெல்லாம் பிரிச்சுக்கணும் அப்படின்னு 25. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போது 18, 42 பாஜக, 25 அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், இது எல்லாம் போக 150க்கு கம்மியாக தான் அதிமுக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மீடியாக்கள் செய்திகள் வெளியிடுறாங்க. தினமலரும் இது சம்பந்தமான ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. அமித்ஷா இதை ப்ரப்போஸ் பண்ண உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதில் உடன்பாடு இல்லையா, சரி ஓகே என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாமலேயே நான் சென்னைக்கு போய் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கலந்து பேசிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அங்கேருந்து வெளியேறியதாக தினமலர் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 42 தொகுதிகளை அமித்ஷா கேட்டிருக்காருல்ல, எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற பட்டியலையும் அமித்ஷா கொடுத்ததாக தினமலர் எழுதியிருக்காங்க. அதில் வேளச்சேரி, பழனி, ராசிபுரம், மயிலாப்பூர், திருத்தணி, தென்காசி, காஞ்சிபுரம், டி நகர், சிங்காநல்லூர் இந்த தொகுதிகள்லாம் கட்டாயமாக வேணும் இந்த முறை அப்படின்னு அமித்ஷா அழுத்தம் திருத்தமாக சொன்னதாக தினமலர் எழுதியிருக்காங்க. இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய விருப்ப தொகுதிகளில் டெஃபினட்டாக மேக்ஸிமம் 50% மேலே நாங்கள் ஒதுக்க தயாராக இருக்கோம், கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட கலந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு இபிஎஸ் புறப்பட்டிருக்காரு. இப்படி இன்றைக்கி தினமலர் செய்தி வெளியிட்டிருக்காங்க. நேற்று ஒரு மீடியா வேறு மாதிரி சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு மீடியா வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதனால் தமிழக மீடியாக்களை நம்ப முடியாது. நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எப்படி அதை வச்சு தினமும் நாளை ஓட்டினாங்க தமிழக மீடியாக்கள், 29 + 2 தொகுதி 30 தொகுதி கொடுக்க முன் வந்துட்டாங்க, 25 + 1 41 இப்படின்னு தினமும் ஒவ்வொரு மீடியா ஒவ்வொரு நம்பரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 28 + 1 அப்படிங்கிறது லாக் ஆகிருக்கு. 28 சட்டப்பேரவை தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட்டு. காங்கிரஸுக்கு எவ்வளோ பெரிய கேவலம், தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு மாநில கட்சியான திமுக ராஜ்யசபா சீட்டை கொடுக்குறாங்க. தேசிய கட்சி தான் மாநில கட்சிக்கு கொடுக்கணும், ஏன்னா இந்தியா முழுவதும் போட்டிடுறவங்க தான் தேசிய கட்சி. அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு மாநில கட்சி ஒரு சீட்டு கொடுத்துருக்கு. அதையும் சிரிச்சுக்கிட்டு காங்கிரஸ் வாங்கிக்கிருக்காங்க. டோட்டலாக சரண்டர் ஆகிட்டாங்க காங்கிரஸ் திமுக கிட்ட. ஏன்னா இந்தியாவில் காங்கிரஸ் தொடர்ந்து பலவீனமாயிக்கு இருக்குது. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னா தமிழகத்தில் மினிமம் கேரண்டியாக ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் கூட்டணிக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ திமுகவுடைய சப்போர்ட்டையும் விட்டுட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு பேனிக் மோடுக்கு காங்கிரஸ் போயிட்டாங்க. அதனால தான் ஆட்சி அதிகாரத்தில் எல்லாம் பங்கு வேண்டாம், கொடுக்குற தொகுதிகளை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க. திமுக காங்கிரஸ் இடையேயான ஒப்பந்தம் நேற்று சைன் ஆகிருக்கு. காங்கிரஸுக்கு தமிழகத்தில் எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குது, தனியாக காங்கிரஸுக்கு மட்டும் 3% இருக்குமா? அந்த காங்கிரஸுக்கு 28 சட்டப்பேரவை தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருக்காங்க. 3%, 4% இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு 28 தொகுதி. அப்போ பாஜகவுக்கு 12% ஓட் ஷேர் இருக்குது. காங்கிரஸ் நிரூபித்து காட்டலை அவங்களுடைய ஓட் ஷேரை, ஆனால் பிஜேபி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கு. அப்போது மினிமம் அமித்ஷா சொன்ன மாதிரி
42 தொகுதிகள் வேணும் அப்படின்னு அமித்ஷா இபிஎஸ் கிட்ட கேட்டதாக தகவல்கள் வருதுல்ல, அது நியாயமான டீல் தான். மினிமம் 42 உறுதிப்படுத்தணும் இபிஎஸ். என்னை கேட்டால் 50 தொகுதிகளில் பாஜக போட்டியிடணும். சரி, 50 கொடுக்கலைனாலும் அமித்ஷா சொன்ன மாதிரி 42 அப்படிங்கிறது ஃபேரான ஒரு நம்பரு. அதை பாஜக எப்படியாவது அதிமுக கிட்ட கேட்டு பெறணும். அதுதான் 2024 சட்டப்பேரவை தேர்தலில் கடுமையாக உழைத்து எஃபர்ட்டை போட்டு பிஜேபியை 12% வாக்குகளுக்கு உயர்த்தினார்ல அண்ணாமலை, அவருடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக அப்போ தான் பார்க்க முடியும். அவருடைய உழைப்புக்கு பாஜக மேலிடம் கொடுத்த ஒரு ரெஸ்பெக்டாக இந்த தொகுதி பங்கீடை வச்சு தான் நம்மளால் எடை போட முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். பாஜக தொண்டர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. ஒரு நல்ல நம்பரில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையுடைய ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 2-3 நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.